அக்குபஞ்சர் அப்படிங்கிறது அப்படி என்ன பெரிய சிகிச்சை முறை, அப்படி என்ன தனித்துவமான சிகிச்சை முறை, இந்த சிகிச்சை முறைக்கும் மற்ற சிகிச்சை முறைக்கும் என்ன வித்தியாசம், நான் ஏன் அக்குபஞ்சரை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த பதிவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த சிகிச்சை முறை எப்படி தனித்துவமானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. ஒரு 6 months to 1 year உங்களோட ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு, மோஷன் போகிறதுல சிரமம் இருந்துகிட்ருக்கு, கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்ருக்கீங்க 1 year. இப்போ இந்த மருந்துகள் எடுக்கும்போது மோஷன் ஃப்ரீயாக இருக்குது. மருந்துகள் எடுக்க தவறிட்டோம்னா மறுபடியும் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலம் இறுகின மாதிரி ஒரு நிலை, முழுசாக போகாத மாதிரி ஒரு நிலை. இது 1 year அல்லது 6 months எவ்வளோ நாள் நீங்கள் சஃபர் ஆகிட்டுருக்கிறீங்களோ அவ்வளோ நாளும் இந்த மருந்துகள் வழியாக தான் நான் மோஷனை ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா அல்லது அந்த மருந்துகள் உங்களோட வேலைகள், அதாவது அந்த உறுப்பு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்ருக்கா. ஸோ எது நார்மல் எது அப்நார்மல்னு யோசிங்க. இந்த ஒரு 6 months to 1 year முன்னாடி வரைக்கும் உங்களோட மோஷன் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கணும் இல்லைங்களா? அந்த நார்மல்ன்ற கண்டிஷன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த எந்த மருந்து வேலை செஞ்சது நமக்கு, அது இயற்கையாக நடந்துட்டு இருந்த விஷயம், இயற்கை உபாதையை கழிக்கிற விஷயம், இயற்கையாகவே அந்த மலக்குடல் தினசரி செஞ்சிட்ருக்கிற வேலை. அப்போது அந்த வேலையை நம்ம ஒரு மருந்துகள் கிட்ட ஒப்படைச்சு அந்த மருந்துகளை செய்ய வச்சோம்னா எவ்வளோ நாளைக்கு அந்த மருந்துகளை நம்ம டிபெண்ட் பண்ணுறது? இது இயற்கையான விஷயமா? இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அக்குபஞ்சர் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் நம்ம மற்ற சிகிச்சை முறைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த அக்குபஞ்சர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனை அந்த மலக்குடல் சார்ந்து இருக்கிற பட்சத்தில் அந்த மலக்குடலுக்கு தெம்பு கொடுத்து, எனர்ஜியை கொடுத்து, காஸ்மிக் எனர்ஜியை சர்பாஸ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த வீக்கான ஆர்கனை தெம்பு பண்ண போகுது. ஸோ இயற்கையாக ஒரு 6 months to 1 year முன்னாடி அதோட வேலைகளை இயற்கையாக செஞ்சுட்டு இருந்தது இல்லைங்களா, அது திரும்பவும் இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது பெர்மனன்ட் சொல்யூஷன். இதுதான் ஆக்சுவலாக நடந்துட்டு இருந்தது, இதை நம்ம திரும்ப செய்ய வைக்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன உதாரணம், இதில் மருந்துகள் கிடையாது, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இப்போவாவது அக்குபஞ்சர் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும், ஏன் இது ஒரு தனித்துவமான சிறந்த சிகிச்சை முறையாக விளங்கிட்டு இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலைனாலும் இனிமேலாவது ஒரு ட்ரை கொடுங்க. அக்குபஞ்சர் நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும்.